இந்த பாருக்கு மேலங்க இங்க கிளவுட பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம கிளம்பலைங்க, போயிட்டு வந்துட்டோம். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பருவதமலைக்கு போகணுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுடுக்கு மேலெல்லாம் ஓடிட்டு இருந்தோம். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அங்கே க்ளவுடாக இருந்துச்சுங்க. ஸோ ஃபுல்லாக க்ளவுடாக இருந்துச்சு, ஆனால் அது செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே ஜாலியாக போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விளாகை உங்களுக்கு தெரியும், போய் பாருங்கள், வெறியாக இருக்குங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சி கிளம்பணுன்னு அந்த ஒரே ஒரு காரணத்தினால விளாக் எடுக்கலைங்க. நம்ம என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் விளாக் எடுக்காமல் நேராக அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போயிட்டேன். ஸோ அங்கே போய்ட்டு தாங்க நானே விளாக் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கோயம்புத்தூர் போட்டு பைக் விளாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் இந்த விளாக்கை பாருங்கள் கிங் ஆஃப். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. வாங்க அப்படியே ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏறி வந்துட்டோங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பருவதமலையில் தாங்க இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஏறிட்டோம். நம்ம டெஸ்டினேஷன் எங்கேன்னு தெரியலைங்க, அதனால தேடிட்டே போய்கிட்டு இருக்கேங்க. எப்படி போகணுன்னு தெரிலங்க. இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை நோக்கிட்டு போவோங்க. ஓகேங்க, எல்லா ஏரோ மார்க்கும் இந்த பக்கம் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த பக்கமே போவோம். ஓகே, இந்த ஏரோ மார்க்கும் இந்த பக்கம் தான் காட்டிட்டு இருக்குங்க. ஓகேங்க, எல்லாம் மேலே தான் டெஸ்டினேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா, இது எவ்வளோ தூரம்க்கா அப்படி மேலே போவோம்? கைஸ் இங்கெல்லாம் பனி வருது கைஸ், அது பேர் என்ன? ஸ்னோ ஓடுது கைஸ். எப்படி ஒரு வழி இருக்கு தெரிய மாட்டேங்குது. மேல போய் இந்த மாதிரி கைஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க என்னடா கையை கோத்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா எப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் காரணம் இல்ல கைஸ். பின்னாடி பாருங்க, பின்னாடி உலகமே இல்லைங்க, எல்லாம் இருண்டு போய் கிடக்கு. இருக்கு பாருங்க, அப்படியே இங்கதான் இருக்கு சொர்க்கம். கைஸ் உங்க ஒப்பீனியன் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. உயிரோட வீட்டுக்கு போய் சேர்ந்தா சரிதான். இது பார்க்க தான் ஹெவன், ஆனா ஹெல் மாதிரி இருக்கு. ஐயோ, இவன் சொல்றது என் மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்குங்க. ஸோ நாங்க சேஃபா மேல போயிட்டு அதுக்கப்புறம் என்னடா சொல்ல வர? காமியாண்டாங்க பாரு, ஸ்னோ எப்படி வருதுங்க. இங்க மேகங்க என்ன அநியாயம் பா. ஒண்ணுமே இல்லைங்க, இங்க ஒண்ணுமே இல்லை. இது உலகமே இங்க பாருங்க ஒயிட்டா இருக்குங்க. மேக்ஸிமம் நம்ம கீழே இருந்து விளாக் பண்ணலைங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட அருமை தெரியாம நாங்க மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குன்னு இப்போ கொஞ்சம் பாருங்களேன். டேய், என்னடா நியாயம் இது? இங்க பாருங்க, பிஎன்ஜி பண்ண மாதிரி இருக்கான். இங்க பாருங்க பிஎன்ஜி, அங்க பாருங்க ஹெவன்ல போற மாதிரி இருக்குங்க. ஸோ கிங் ஆஃப் நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கோம்? பருவதமலையில இருக்கோங்க. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். வெல், இப்போ நாங்க மேல போறோம். இன்னும் பெட்டர்மெண்டா இருக்கும் பாருங்க. வின்டர் சீசன்ல அல்டி இந்த பாருங்க, இங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றா. எக்ஸ்பீரியன்ஸ் கால் நடுங்குறியா? அந்த பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க கீழே ஏறி வரும்போது இப்படி எல்லாம் இல்லைங்க. நீங்களே பாருங்களேன், நாங்க இந்த வழியா ஏறி வந்தோம். இங்க ஒண்ணுமே இல்லைங்க, உலகமே எண்டா தெரியுது. என்னங்க இதோ இந்த வழியா தாங்க இப்போ ஏறி மேல போறோம். ஸோ செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்படியே ஜாலியாக ஏறி போகலாம். மேலே போட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ கைஸ் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டேய் என்னடா எல்லாம் மறைஞ்சிருச்சு. இதோ இங்கே பாருங்களேன், ஸ்னோ இங்கே போய்கிட்டு இருக்குங்க. சாரி, ஸ்னோன்ற பாருங்க, என்னடா கிளவுடு. இப்போ பாருங்க, நாங்கள் அப்படியே போயிட்டு அதுக்கு மேலே ஏற போகிறோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் மட்டும் எங்கேயாவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா நேராக திருவண்ணாமலைக்கு பஸ் போட்டு அதுக்கப்புறம் நேராக பருவதமலைக்கு வந்துருங்க. என்ன முடியாத அளவுக்கு என்ஜாய்மென்ட் இந்த சீசன். எஸ், நவம்பர் மாசம் முடிஞ்சா நவம்பர் மாசம் வந்துருங்க. இந்த சீசன் வந்து பாருங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொமெண்டா இருக்கும் உங்களுக்கு. பட்டைய கலப்பில்ல எங்க இங்க பாருங்க, என்னங்க இது. இருங்களேன், அதோ அங்கதான் போகணும். ஸோ வழி எப்படி இருக்குன்னு பாருங்க, வெறியா இருக்குங்க. தாறு மாறான மொமெண்ட். என்னடா இது இப்படி இருக்கடா? நடந்துருச்சு. செம்ம ஜாலியா இருக்குங்க. வழி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். வழி எல்லாமே இதோ இந்த மாதிரி ஏறி அந்த பக்கம் மேலே போகணுங்க. அண்ணா நான் சொல்றேன், என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்ததே இல்லைங்க. இங்க பாருங்களேன், பசங்க எப்படி போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கு இந்த இடம், என்னால் நம்பவே முடியலைங்க. ஸோ பசங்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே க்ளவுட் போயிட்டு இருக்குங்க. மேக்ஸிமம் இதில் தெரியல, என் கண்ணுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக தெரியுதுங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக க்ளவுடு தான். ஸோ முடியலைங்க, இவ்வளோ ஜாலியாக இருக்கு. மேலே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. வெறியா இருக்குங்க மச்சி. எப்படா ஏறுற?
ஹெவன் ரூட்னா அது இதுதான். கரெக்டாக போகலன்னா அதுக்கப்புறம் ஹெல் ரூட்டாக மாறிடும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. உங்கள் ஒக்கா மக்கா என்னடா இப்படி இருக்கு. பசங்கள்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் நீ சொல்லு. இரா இங்கே பாருங்களேன். வா ஸோ செம்ம என்ஜாய் பண்ணி ஏறிட்டு இருக்கோம். பட் நம்ம எப்படி தான் கீழே இறங்க போகிறோம்னு தெரிலங்க. அதனால் நம்ம பாடி கிட்ட ஒரு டிப்ஸ் கேட்க முடியலங்க. நாங்கள் இப்படி எப்படி இறங்க போகிறோம் சொல்லுங்கள். அது சத்தியமாக சொல்ல முடியல. இறங்கிட்டு சொல்கிறோம். நாங்கள் இறங்க போகிற வழி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த வழியாக இறங்கணுங்க. அப்போ ஒன்றுமே தெரியல அங்கே. என்ன ஏறா நீங்க சொர்க்கத்தை பார்க்கலாம் கண்ணு எதிர. சொர்க்கத்தை நீங்கள் பார்க்கணுன்னா நேராக எங்கே பர்வதமலைக்கு நேராக வந்துருங்க. அதுவும் நவம்பர் மாதத்துக்கு வாங்க. விண்டருக்கு வந்ததா இப்படியெல்லாம் பார்க்க முடியும். என் மனசில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. நம்ப முடியலைங்க என்னால். நான் இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில். இன்னும் இப்படி இருக்கு அங்கே பாருங்களேன். ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் அங்கே ஏறிட்டு இருக்கோங்க நாங்கள். அதுதான் ஹெவன். சரி வாங்க மேலே போயிட்டு அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. கமான் கைஸ். ஸோ கைஸ் நம்மெல்லாம் ஏறி மேலே போய்கிட்டு இருக்கோங்க. கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. இங்கே நாங்கள் போகும்போதே ஒரு அதிசயத்தை பார்த்தோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா மழை துளிங்கள்ங்க. இந்த என்னதுல இது மழை. இங்கே பார்த்தீங்களா தண்ணி. ஸோ இந்த க்ளவுட் இப்படி அடிச்சு இங்கே ஃபுல்லாமே தண்ணி ஃபார்ம் ஆயிருக்குங்க. இது ஃபுல்லாமே தண்ணியாக தான் இருக்குது. அவ்வளோதான் வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் மேலே இருக்குது கோயில். நம்ம ஜாலியாக மேலே போக வேண்டியதாங்க. கீழே ஒருத்தர் கத்திட்டு இருக்கான் பார்த்தீங்களா. இங்கே ஒரு சாமி கோயில் இருக்குது. ஜாலியாக இந்த விளாக் எங்க இந்த வழியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்த பாருங்க. அன்பிலீவபிள் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ வாயில வந்து அடிச்சு விட்டேன். பசங்களாம் கீழே விளையாடிட்டு இருக்காங்களா. நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோங்க. முடியல இருங்க. தண்ணி இங்கேயும் கீழே பார்த்தீங்களா. இதுல எல்லாம் தண்ணி ஓட்டு இருந்துச்சு. அங்கே தண்ணி இருக்குடா அதில். ஸோ அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க மனசுக்கு. என்ன இந்த இடம் இப்படி இருக்குன்னு தெரியலங்க. கண்ணை மூடிட்டு பர்வதமலைக்கு ஓடி வந்துருங்க. ஏன்னா இப்படி இருக்கு. சரி நம்ம கொஞ்சம் தூரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாங்க. எங்க என்னங்க இந்த இடம். பர்வதமலைக்கு கிளம்பி வாங்கடா டேய். எவடா இருந்தாலும் பர்வதமலைக்கு வாங்கடா. என்னடா இப்படி இருக்கு. இங்க பாருங்க. எவ்வளோ நேரம் காட்டினாலுமே முடியலைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். ஸோ இங்கே பாருங்க இந்த மலைக்கு மேலே ஏறணுங்க. ஸோ இந்த ரூட்டே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த வழி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மலைக்கு மேலே ஏறணும். ஸோ எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்க. இப்படி ஏறணுங்க. தலைக்கு மேலே ஏறணும். பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த இடமே தாறு மாறா இருக்குங்க. கிங் ஆஃப் இந்த மலையோட வழி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இப்படி தாங்க ஏறி போகணும். கீழேருந்து நான் இப்படி தாங்க வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்களேன். இவ்வளோ தான் இருக்குது இடம். இந்த வழியாக மேலே போகணும். இந்த பாறைக்கு மேலேங்க. இங்கே க்ளவுடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சா செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. வெறியாக இருக்குது. இங்கே பாருங்கள் இங்கே போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அடா அண்ணா வழி இருக்குங்களா. ஓகேண்ணா. ஏங்கண்ணா ஜாலியாக இருக்குங்களா. எல்லாம் கஷ்டப்பட்டு செம்ம ஜாலியாக இருக்காங்கப்பா. இங்கே ஆல்மோஸ்ட் நம்ம ஏறி வந்தாச்சுங்க. ஸோ இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து ஜாலியாக நின்றுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மேலே இருக்குங்களா. ஸோ அப்படியே இந்த வழியாக நம்ம அப்படியே ஏறி போயிட்டு மேலே போகணுங்க. அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. நின்று ஃபோட்டோலாம் ஜாலியாக எடுத்துக்கலாங்க. நாங்கள்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கோம். செம்மையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள் பசங்கள்லாம் நின்றுருக்காங்களா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த இடம் அல்டிமேட்டாக இருக்குங்க. மேலே அப்படியே ஜாலியாக போயிட்டு நம்ம அப்படியே சிவனை தரிசிக்க வேண்டியதாங்க. சொல்கிறா குரங்கு ஃபோன் பிடிங்கிக்குமா. ஓகே அப்படியே நம்ம போயிட்டு மேலே அதுக்கப்புறம் கோயில்கிட்ட நம்ம விளாக் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே சரி ஓகேங்க. நாங்கள் இந்த வழியாக அப்படியே மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு மொபைல் பிடிங்கிரும். ஆமாம் குரங்கு பார்த்தீங்கன்னா மொபைலை பிடிங்கிருமா. ஸோ அதனால் நாங்கள் மொபைலை ஜோக்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறோங்க.
ஃபைனலி கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சுங்க. எங்கே இருக்குன்னா அங்கே இருக்குது. ஸோ அப்படியே மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு மறுபடியும் திரும்ப அப்படியே கீழே போயிட வேண்டியதுதான். சாமி பக்தியோடய மேலே ஏறுவோம். வாவ், ஏதோ மேகத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்க எப்படி டவர் கிடைக்குதுன்னு சொல்லு. இங்க பாடுறா டவர் இங்க இருக்குங்க. இவ்வளவு தூரம் மலை மேல வந்து 5G கிடைக்குது. அது எப்படின்னு நாங்க கெஸ் பண்ணிட்டு இருந்தோங்க. இங்க பாருங்க, இங்க 5G டவரே இருக்கு. ஆமாண்டா, நல்லா பாரு. ஃபைனல்ங்க, அவ்வளவுதான், வந்தாச்சு. சாமி கோயில் இங்க இருக்கு. இந்த இடமே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதுக்கு மேல போலாமா? கீழேருந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க, எப்பட்றா இங்கெல்லாம் டவர் கிடைக்குது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5G டவரே வச்சுருக்கானுங்க. கோயிலை பாருங்கப்பா, ஆமா செம்மையாக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது இந்த இடமே. இங்கேருந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி போக வேண்டியதாங்க. ஓகே, பாய் கிங் ஆஃப். கீழே போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கட் பண்ணிட்டு தம்ப்லைன் வச்சிட வேண்டியதா. ஓகே, பாய் கிங் ஆஃப். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் பிளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டைம் எவ்வளோ ஆச்சு? டைம் 1 மணிங்க. 1 மணி. 1 மணி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சுற்றி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது 1 மணி மாதிரியே தெரியாது. போகலாம். ஓகேங்க, நாங்கள் அப்படியே கீழே கிளம்பிட்டு இருக்கோம். கோயில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. மேலே அன்னதானம் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. வாங்க அப்படியே கிங் ஆஃப். ஃபுல்லாக வீடியோ பார்த்தாச்சிங்களா? ஸோ செம்மையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளவுடுக்கு மேலே போய்ட்டு செம்ம ஜாலியாக அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே கோயில் கூட பார்க்காம எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தோம், செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போன உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் விளாக் போட ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மூவியில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ அதனால் நம்மளால் பெருசாக வீடியோ போட முடியலைங்க. ஃப்ரீ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷெடியூல் லீவ் விட்டுருக்காங்க, அதனால தான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேங்க. அப்படி லீவ் விடலன்னா இந்த வீடியோ கூட வந்திருக்காது. ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணி போகிறேங்க. ஓகேங்க, கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க, எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. ஓகே, பாய் கிங் ஆஃப். சேஃபாக இருங்க.